இயேசு இருக்கிறாருங்க. நானும் என் இயேசும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. யோபு, ஜான், அவங்க ரெண்டு பேரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தானுங்க. ஸ்கூல்ல இருந்து அப்புறம் காலேஜ் வரைக்கும் போயிட்டு அப்புறம் நல்ல வேலையில போய் ஜாயின் பண்ணாங்க. அப்பவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாள் நீடிச்சது. இந்த யோபு வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் பையன். பட் இந்த ஜான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிக் ஷாட். ஆனா இந்த யோபு ஒரு நல்ல ஒரு பெண் பிள்ளைய மனசால ரொம்ப நேசிச்சான். ஆனா அவன் நேசிச்சது ஜானுக்கு தெரியாது. ஆனா அந்த பெண் பிள்ளை பாருங்க, யோபு கிட்ட திடீர்னு லோன் சொல்லிட்டு, இல்ல எனக்கு வேணாம், எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு ஜான கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்போ இதனால மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டா யோபு. உடைஞ்சு போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ப்ரே பண்ணா. ஆண்டவரே, நான் ரொம்ப எளிமையா தானே இருக்கிறேன், அதனால நோ சொல்லிட்டாளா? ஆண்டவரே, சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஆனா என் நண்பனே அவளை திருமணம் பண்ணிட்டு போனது என்னால தாங்கவே முடியல. ஆண்டவரே, இந்த துரோகத்தை என்னால ஏத்துக்கவே முடியல, என்னால ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு உள்ள உடைஞ்சு போய் 2 வருஷம் அந்த வேதனையில அவன் இருந்தானா. 2 வருஷம் கழிச்சு அவன் என்ன பண்ணனா, அன்எக்ஸ்பெக்டடா ஒரு காஃபி ஷாப்ல அவனுடைய நண்பனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்ப அவன் ஜானை பார்த்துட்டு என்ன பண்ணா, ஏ ஜான், எப்படி இருக்க, நல்லா இருக்கிறியா, சரி உன் ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க, என்ன எப்படி லைஃப் எப்படி போகுதுன்னு கேட்கும்போது ஜான் சொன்னானா, இல்லப்பா, எங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு, நாங்க டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அது யோபுக்கு ரொம்ப ஷாக் ஆச்சா. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, அவன் என்ன நேசிக்கல, எங்க ஃபேமிலி ரொம்ப பிக் ஷாட்ன்றதுனால அந்த பொண்ணு அததான் பாத்திருக்கா. அதனால எங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் நடந்தது, கீழ்ப்படிதல் இல்ல. எங்க அப்பா அம்மா சொன்ன பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனா தேவையில்லாம பிரச்சனைல நான் போய் மாட்டி வாழ்க்கையே கொலாப்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னானா. ஆனா ஜான் ஒண்ணுமே இப்படி பேசும்பொழுது அவனுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரு பக்கம் யோபு என்ன பண்ணானா, அதை கேட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டு ஆண்டட்ட போய் மன்னிப்பு கேட்டானா. கடவுளே, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க ஒருவேளை இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிருந்தா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கு, என் லைஃபே போயிருக்குமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னானா, நீங்க உங்க சித்தத்தின்படி நீங்க வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்னு சொன்னானா. வேதத்துல சொல்லப்பட்டிருக்குங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில இருந்து ஒருத்தவங்க லிஃப்ட் ஆயிட்டாங்களா, அவங்க போறாங்களா, இல்ல உங்களை ரொம்ப அதன் மூலம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, நீங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் எதுவுமே உங்களுக்கு தீமைக்கு எதுவா சொல்லல, உங்களுக்கு நன்மைக்கு எதுவா தான் செய்யறாரு, அதை நினைச்சுக்கோங்க. 2 வருஷம் கழிச்சு யோபுக்கு தெரிஞ்சது போல உங்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும், இந்த காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில இருந்து விலக்கிட்டாரு, ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டாரு அப்படின்னு ஆண்டவரை நீங்க நன்றி சொல்லணும். உங்களோட இயேசு இருக்கிறாருங்க. God bless you.